விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சீரீஸில் இன்றைக்கி பால் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு இன்றைக்கி நாங்கள் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கோம். கூடவே இதுக்கு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஆட் பண்ணி நல்லா பிணைஞ்சிக்கணும். ஃபைனலாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை திரும்பவும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்படி நாங்கள் சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துட்டோம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஷேப்ஸில் வேணும்னா கூட அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்ச உருண்டைகள் எல்லாம் ஒன்றா இதில் ஆட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உருண்டைகளெல்லாம் நல்லா சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அது உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வேகும். சாப்பிட்றக்கும் நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. அப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை மூடி வச்சிங்கன்னா போதும். இந்த உருண்டைகள்லாம் சூப்பராக வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1.5 கப் வெல்லம் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா பாவு மாதிரி காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உருண்டைகள் எல்லாம் வேக வச்சு எடுத்துருப்போம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த வெள்ளைப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைனலாக 1 ஸ்பூன் அரிசி மாவை கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி நம்ம பண்ணுறதுனால பால் கொழுக்கட்டை வந்து நல்லா கெட்டியாக இருக்குங்க. ஃபைனலாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது கொதிச்சா போதுங்க. ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.